அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ஸ்டாக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். இது நான் வீடியோ தினமும் போடுறது நான் எல்லாரும் யூடியூப் மாதிரி நம்ம போடுறது கிடையாது. உங்களுக்கே தெரியும். நம்ம உங்களுடைய சிந்தனையில் சிந்திக்க சொல்கிறோம். உங்கள் சிந்தனைகளை வேற மாதிரி காமிங்க, பாருங்க, மார்க்கெட்டை சிம்பிளாக பாருங்க, ரொம்ப பெருசெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. அதில் இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வச்சு பண்ணாதீங்க. மார்க்கெட் இயங்கக்கூடியது அழகாக அது மேக்ஸ் படி இயங்கிக்கிட்டு இருக்கு. அது முக்கியமாக ஆப்ஷன் பையிங். நம்ம மார்க்கெட்டே மேக்ஸ் தான், ஆப்ஷன் பையிங் அதை விட இன்னும் சுவாரஸ்யமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதை சார்ந்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா கற்றுவாங்க போயிட்டு. இல்லையா, என்னால் கிளாஸில் போகணும்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிம்பிள், உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 24,500 புட்டு 78 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப்சைடு செல்லும். 78 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப்சைடு, 78 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு செல்லும். இன்னைக்கு ஐ என்னன்னு பாருங்க, பாருங்க 77.95 ஐ. அப்போ 78 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆள் போக முடியல. சரி, இறங்கினவரு எங்க திரும்புவாரு? ஏன் இங்கிருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்தாங்க, எகைன் இங்க ஏன் இங்கிருந்து திரும்பினாங்க? இதுக்கான கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள எழணும், விடை. அப்பதான் உங்களுக்கான விடைகள் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் யாராலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும், இறங்கினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். நம்ம மெத்தட்ல செல்லிங் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. செல்லிங் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? சிம்பிளா கொண்டு போயிட்டே இருக்கலாம். நாம் ஆப்ஷன் பையர், அதனால நமக்குன்னு ஒரு ஸ்கில் தனிப்பட்ட முறையில் இருக்கணும். அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில், நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஈவினிங் மேலே என்கிட்ட கால் பண்ணி நீங்கள் பேசலாம். நிறைய பேர் கிளாஸ் கேட்டிருக்கீங்க, நான் சொல்கிறேங்க, கூடிய விரைவில் சொல்கிறேன், நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த்து கிளாஸ் ஜனவரியில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், நான் ரெகுலராக கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதில்ல. வருஷத்துக்கு 4 கிளாஸ் 5 கிளாஸ் எடுத்தாவே அதிகம். ஆப்ஷன் கிளாஸ் சொல்கிறேன், பொசிஷன் கிளாஸ் அதுக்கு இடையில 1-2 எடுப்பேன். அதனால் ப்ராக்டிஸ் நான் என்கிட்ட வரணும்னு அவசியமே இல்லைங்க, நீங்களே படிக்கலாங்க. யார்ட்டையும் கிளாஸுக்கு போகணும்னு அவசியம்லாம் கிடையாதுங்க. ஏன் மார்க்கெட் இங்கிருந்து திரும்பும் பொழுது கண்டிப்பாக மார்க்கெட் என்ன இருக்குது, ஏறி இருக்கும். நான் மார்க்கெட்டை இங்கே ஷோ பண்ணியிருக்கேன்னா கிடையவே கிடையாது. நம்ம சொன்னது எங்கே நடந்திருக்கு, இதை போய் பாருங்க அப்படின்னு ஷோ பண்ணி காமிக்கலாமா இல்லையா? காமிக்கிறதுல இந்த சிந்தனையே உங்களுக்குள்ள விதைக்கிறாங்க. சிந்திங்க, யார் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் தான். இவர் சொல்றது மேக்ஸ் எப்படி நடக்குதுன்றதை மட்டும் பாருங்க. நான் என்ன சொன்னாலும் நானே மார்க்கெட் ஏறி இறங்கணும்னா நம்ப கூடாது. நீங்க தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி நன்றி, வணக்கம், வாழ்க.